தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவர் பதவியை தனக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய சந்திப்பின் போது இந்த தகவல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். இன்றைய சந்திப்பின் போது ராமதாஸ் நிறைய அறிவுரைகளை வழங்கியதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் அன்புமணி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்பது என்னவாக இருந்தது? தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸை இன்றைய தினம் சந்தித்து பேசினார். இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து மோதலுக்கு இருவரும் இன்றைய தினம் சமாதானம் ஆவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் 45 நிமிடங்கள் மருத்துவர் ராமதாஸை சந்தித்த போது தனக்கு மீண்டும் தலைவர் பதவி என்ற அறிவிப்பை மருத்துவர் ராமதாஸை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து பொதுமக்களை சந்திக்குமாறும் கிராமமாக சென்று கட்சி பணியாற்றுமாறும் தானே தலைமை பொறுப்பை உரிய நேரத்தில் வழங்குவேன் என்ற ஒரு தகவலை சொல்லியிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. மீண்டும் தலைவராக தானே தொடரப்போவதாகவும் கட்சி பணியையும் கட்சி நிர்வாகத்தையும் தானே தான் முன்னின்று நடத்தப் போவதாக மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியிடம் தெரிவித்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து அவரோடு அந்த சந்திப்பின் போது அன்புமணி ராமதாஸுடைய தாயார் மற்றும் சகோதரியும் உடன் இருந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. பல அறிவுரைகளை மருத்துவர் ராமதாஸ் அன்புமணிக்கு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுமாறும் கிராமமாக சென்று தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கட்சி பணியை மேலும் தீவிரப்படுத்துமாறும் உரிய நேரத்தில் தலைமை பொறுப்புக்கு அன்புமணிக்கு தானே வழங்குவதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்புமணி சென்ற பின்னர் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி இருவரும் ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இருவரும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் அதாவது அன்புமணியும் ராமதாஸையும் மீண்டும் சமாதானப்படுத்தி தேர்தலை மையப்படுத்தி இந்த சந்திப்பு நடந்ததாகலாம் கூறப்பட்ட நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி பாஜகவிற்காக தான் தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்திக்கவில்லை என்றும் தன்னுடைய நீண்டகால நண்பர் என்ற அடிப்படையில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசியிருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இருவருக்கும் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஒரு சமாதான முடிவு எட்டப்படவில்லை என்றும் மேலும் இருவருக்கான அந்த கருத்து மோதல்கள் மேலும் தொடர்வதாகவே தற்போதைய தைலாபுர வட்டார தகவலாக இருக்கிறது. கோகுல், அதே நேரத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இந்த சந்திப்பு என்பதே இருக்கக்கூடிய நெருக்கடிக்கான ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு கூட பேசியிருந்தார். தொடர்பான விவரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.